கைஸ் நம்ம ப்ரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ உங்களோட தோட்டத்தை காட்டிங்கன்னு சொல்லிட்டு. வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ப்ரோ, நம்ம இப்போ தோட்டத்தை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி @சுகன் சுகிஷா 2014 இந்த ஐடியா எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச டாஸ்க்லாம் கொடுத்துருவாங்க. நானும் இனிமேல் பண்ணி தரேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வாங்க போய் தோட்டத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். இதோ பாருங்கள், இது வந்து ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூச்செடி. பூலாம் வந்து வாடி போயிடுச்சு. சரியா எங்கள் தாத்தா தண்ணி ஊற்றுறதுனால வாடி போயிடுச்சு. இது வந்து பாருங்கள், இது வந்து என்ன செடின்னு தெரில. இது வந்து இது இல்லை. இது பாருங்கள், இது வந்து கனகாமரம். நாங்கள் வந்து கனகாமரம்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மல்லிப்பூ செடி பாருங்கள். எலிலாம் கடிச்சு எப்படி ஆயிருக்கு. இது வந்து கொய்யாக்கா செடி. இதுவும் செம்பருத்தி பூ தான். புதுசாக ஒரு பூ வச்சுருக்கு, நீங்களே பாருங்களேன். அழகாக இருக்குல்ல. இது வந்து முருங்கைக்காய் செடி. இது வந்து மாதுளை செடி. அது இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் வைக்கல, மொட்டை தான் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் இது போய் பார்க்கலாம். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ரூட், மாங்காய் மரம். இதோ பாருங்கள், இதுதான் எங்கள் தோட்டத்தில் மொத்தம் 2 மாங்காய் மரம் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து எங்கள் அப்பா வச்சது. இது வந்து எங்கள் சித்தப்பா வச்சதுன்னு நினைக்கிறேன். எங்கள் சித்தப்பா வச்சது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தென்னை மரத்தை போய் பார்க்கலாம் வாங்க. அது வந்து எங்கள் சித்தப்பா வச்சதா. இது வந்து எங்கள் பெரியப்பா வச்சது. இதுக்கு மேலே நாங்கள் அப்பப்போ ஜாலியாக ஏறி உட்காந்துப்போம். இப்போ தென்னை மரம் வந்து இதுதான். இதான் தென்னை மரம். ஒன்று இருக்குது, அது இதோடு பெருசாக இருக்குது. வாங்க காட்டுறேன். ஹலோ ப்ரோ, இப்போ நீங்கள் தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. மறக்காமல் @சுகன் சுகிஷா 2014 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.